என்னம்மா கண்ணு, என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களோட சண்டே விலாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் நிறைய பிளான்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ணும், ஏன்னா எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே வந்து பயங்கரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் காலையிலேயே அத்தை வந்து பொங்கல் வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால சரி பொங்கல் சாப்பிட்லான்னு பொங்கல் சாப்பிட்றேன். இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி நினைக்கிறேன். இது வந்து வேர்க்கடலையில் பொட்டுக்கடலாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி அரைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பிளான்னா, வீட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது போய் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கிளம்பி ஷாப்பிங் போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறோம். இன்னைக்கு என்ன ஷாப்பிங், ஸ்பெஷல் ஷாப்பிங், அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வருது. ஸோ அதனால் வந்து அதுக்கு உண்டான ஷாப்பிங் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் போய் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வாங்கினா தானே ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து சாரியா போட போகிறேன். சுடிதார் ரெண்டுமே எடுத்துக்கலாம், பார்க்கலாம். எது செட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். இல்லை, யூஸ்வலாக சாரியே போடுறியா, அதனால கேட்குறேன். சாரியே தான் போடுறேன், பார்க்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது உனக்கு. ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம பீச்சுக்கும் போகிறோம். பீச்சுக்கு போகிறோம். வந்து இன்னைக்கு பீச்சுக்கு போகிற பிளானும் இருக்குது. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு. ஸோ இன்னைக்கு வெளியில் போய் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே. வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்குறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் இங்கே தான் வருவோம். எதுக்காகனா இங்கே எல்லாமே கிடச்சிரும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிரும். வாங்கிட்டு வெளியில் வந்தோடனே என் ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க நம்ம ஒன்றுமே வாங்கலாம், 1700 பில்லு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. ஏம்மா நம்ம வாங்கின 2 லிட்டர் ஆயிலே வந்து 800 வந்துருச்சு அப்படின்னோடனே, ஆமாம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ ஈஸியாக 1700 வந்துடும் இல்லையா? ரீசெண்ட் டைமில் வந்து இந்த கிருணி பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிருணி பழமும் ஆரஞ்சையும் வெளியில் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே விட இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. கிருணி பழம் 1 கிலோ 50 ரூபா தான் சொன்னாங்க. 3 கிலோ வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து லைட்டாக டயர்டு, ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குது இந்த பூ. உனக்கு ஆர்டிஃபிஷியல் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, தலை நிறைய சூப்பராக இருக்குது. நாங்கள் சூப்பராக கிளம்பிட்டோம். இப்போ வந்து பர்த்டே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் சில பிளான்லாம் வச்சுருக்கோம். இந்த வருஷம் பர்த்டே வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் நாங்கள் 4 பேரை சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்கள் ஃபேமிலியோடைய சூப்பராக க்ரோ ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பேபி. பட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே எங்களுக்கு வந்து இந்த செகண்ட் பேபி பிளானே இல்லைங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் எப்போ பாரு உனக்கு 2 குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லேட்டாக ஆனால் கூட உனக்கு 2 குழந்தைடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்குலாம் அந்த பிளானே கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடவுளோட பிளான் வேற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னது உண்மையாயிடுச்சு. ஏன்னா இப்போ இவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. எப்படா இவங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட போய் கேட்டப்போ, எங்களோட மேரேஜ் பொருத்தத்தில் ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, பொருத்தத்தில் பார்க்கும் போதே வந்து எங்களுக்கு 2 குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை. எந்த விஷயம் பண்ணுறதாலும் ஜோசியம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாருமே ஒரு குழந்தை போதுமா உனக்கு, 2வது குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க எல்லாரும் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு யோசிப்பேன். அண்ட் இவங்க ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, என் ஃபேமிலி சைடு ரிலேட்டிவ்ஸும் வந்து செகண்ட் பேபி பிளான் இல்லையா, செகண்ட் பேபி பெற்றுக்கோ, செகண்ட் பேபி பெற்றுக்கிட்டே ஆகணும், உன்னோடலாம் நீ விடவே கூடாது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா அது கல்யாணம் ஆகி 15 குழந்தை பெற்று 15 வருஷம் கழிச்சு திரும்பவும் சொல்லிட்டே இருக்காங்களேன்னு பார்த்தா எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் எங்கள் அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேபி கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லும் போது அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. ஓ, ஜோஷியம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க நம்பியிருக்காங்க, அது உண்மையிலேயே நடந்துருச்சு இல்லையா. ஸோ அதுதான் என் வீட்டுக்காரிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த மாதிரி பாருங்க நடந்துருச்சு அப்படின்னு. ஆமாம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைனில் ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஆப், அதில் நல்லா ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. சாட் கூட ஃப்ரீ சாட், ஃபஸ்ட்டு சாட் ஃப்ரீங்கிறதுனால நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம்.
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் நம்ம இது சரியா சொல்றாங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கன்னு பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்தேன். வேற எதுவுமே சொல்லலை நான். அவங்களே வந்து சொல்றாங்க இவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இந்த ரிலேட்டட் பிசினஸ் பண்ணுவாங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு நாங்க பேக் சீட்ல உட்காந்து நாங்க எல்லாம் செமையா சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தை கன்ஃபார்மா பிறக்கும் அண்ட் நீங்க மேபி இப்ப பிரெக்னன்ட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அதோட சாட் கூட நான் இங்க போடுறேன், அதை பாருங்க. ஆமா, அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது ஜோஷியம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு அப்படின்ட்டு. நாங்க பேசின ஒரு பேர் வந்து ஜோஷியர் மணி. அவர் தான் வந்து இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. முன்னாடி எல்லாம் நான் நம்பவே மாட்டேங்க, இந்த ஜோஷியம் எல்லாம் அவ்வளவு நம்ப மாட்டேன். பட் ஆனா இப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியல. ஆமா, நாங்க ஆக்சுவலா வந்து ஏன் ஆஸ்ட்ரோடாக் ஆப் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு அண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையிலே எங்களுக்கு ரியலி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி கிளம்பலாமாங்க? போலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பர்ச்சேஸ்க்கு வந்து அக்ஷயா வர்றது பிளானே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல அவங்க டியூஷன் கேன்சல் ஆனோன்னு அக்ஷயாவும் வர்றேன்னு சொன்னதுனால அக்ஷயா கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மதியம் வந்து நாங்கள் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டோம், வெளில சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். பட் ஆனால் லேட்டாக கிளம்புனதுனால வீட்டில் எதுவும் சாப்பிடலை, சிம்பிளாக ஏதாவது சாட் மாதிரி சாப்பிட்டு கிளம்பலான்னு இங்கே வந்திருக்கோம். தூக்கமா? அங்கேருந்து இங்கே வரக்குள்ள ஒரு தூக்கம். என்ன சாப்பிட்றீங்க? நான் ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாட் சாப்பிட்டுக்கிறேன். யூஸ்வலாக நான் வந்து சாப்பிடலை அப்படின்னா நான் சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இந்த சாட்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டதுக்கான ஒரு எஃபெக்டே இருக்காது. கொஞ்சம் நேரத்தில் பசி வந்துடும். அதனால் எனக்கு சாட் வேணான்னு சொல்லிவிட்டு நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். அவங்க வந்து இந்த பாவ் பஜ்ஜி பானிபூரிலாம் சாப்பிட்டாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீநகருக்கு வந்தாச்சு. டீநகரில் எங்கே போகிறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு நேராக வந்து போத்தீஸ் தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு போத்தீஸ்க்கே போயிடலாம் சொல்லி போத்தீஸ்க்கு வந்துவிட்டோம். போத்தீஸோட பார்க்கிங் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, போய் விட்டுட்டு நடந்தான் வரணும். அதனால் அவங்கள முன்னாடி போயிட்டு நீங்கள் பாருங்கள், நான் பார்க்கிங் பண்ணிவிட்டு வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டேன். என்ன சார் இதெல்லாம்? எவ்வளோ வருது? இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளீட் ஃப்ளோவியா அப்படியே விட்டுறலாம், ஃப்ளீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபுல் ஃப்ளீட் போடுறதுன்னு பிடிச்சிருக்கு, அதனால இந்த மாதிரி எடுக்கலாமான்னு பார்க்குறேன். 1700. நல்லா இருக்கா குவாலிட்டி? இன்னும் கொஞ்சம் நல்லதா பார்த்து எடுத்து, கொஞ்சம் காஸ்ட்லியா. இது எப்படி இருக்கு? 7 இருக்கு. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், லைட் வெயிட்டாவும் இருக்கும், நமக்கு போடுறதுக்கும் நல்லா இருக்கும். இது பாரு, லைட் வெயிட். போதுமா? சிம்பிளா போதுமா? ஆக்சுவலி இப்போ ரொம்ப பட்டுலாம் கட்ட முடியல. இதுதான் ஒன் டே ஃபுல்லா நம்ம கேரி பண்ணாலும் ஒண்ணுமே நல்லா இருக்கு. நான் கல்யாண நாளைக்கே பத்தியா அம்மா எனக்கு நான் பட்டு சாரி போட்டிருந்தேன், அம்மா பண்ண சாரி போட்டிருந்தேன், அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்படியா? உள்ள வையேன். இது நல்லா இருக்கு. இதுவா? இது நல்லா பிரைட்டா இருக்கேன்னு பார்த்தேன். இது ரெட் எல்லாம் யூஷுவலா இருக்கும். நீ போட்டா 5000 போட்டு பார்த்தேன் அந்த கவுண்டர்ல. கிராண்டா இருக்கா? அம்மா இதை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப கிராண்டா இருக்கு. டிஷ்யூவா? டிஷ்யூ இல்ல, அது அந்த டிசைனர் சாரிலயே வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோ. அந்த மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கு. அதையும் வேணா காமி. இது லைட் வெயிட்டா? நல்லதா இருக்கு. பீச் கலர், லாவெண்டர், கிரீன்,
அந்த மாதிரி வேணாம், இது மொட மொடன்னு ரொம்ப இருக்கும். வெயிட்டா இருக்கும். இதே மாதிரி காமிங்களேன். இந்த கலரே நல்லா தான் இருக்கு. இதே நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி கோல்டுமே இருக்கு. அந்த ஒரு வயலட்டும் கலந்துருக்கு. ஹேண்ட்ஸ்க்கு அது எவ்வளவு சாரி? 5000 மேடம். ஸ்டார்டிங் எவ்வளவு வந்து? ஸ்டார்டிங் 4000. இது நல்லா இருக்கு மாதிரி கிராண்டா. இது எடுத்துக்கிறியா? ஃபுல் ஒர்க். ஃபுல் ஃபில்லா இருக்கு. கலர் இந்த கலரே ஓகே தான். கலர் நாலு கலர் இருக்கு பாருங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. நல்லா பிரைட்டா இருக்கு. இல்ல வேற கலர் வச்சு பாருங்க, பாத்துரு. பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு. ப்ளூ யூஸ்வலா இருக்கு. மெரூன் 6000. ஓபன் பண்ணி வச்சு பாரு. போய் பாரு அக்ஷயா. எது நல்லா இருக்கு அக்ஷயா? இதுக்கு முன்னாடி பாத்தியா? அதுவா இதுவா? எனக்கு அந்த கலர் வேண்டாம். இதுதான் நல்லா இருக்கா? அந்த கலர் போட்டுட்டேன். அப்படியா? இந்த கலர் நல்லா இருக்கு. மெரூன் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? இவங்க ப்ளவுஸ் அதான் அதுல பார்த்தோமே, அதேதான். ஓகே, அக்ஷயாக்கு மேல வச்சு பாரு. வா, வேற லெவல் போ. புக்குது. அப்படியா? ஃபைனலி ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பர்த்டே ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை, எங்கள் 2 பேருக்குமே. அதான் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் அதை செலக்ட் பண்ணோம். அந்த மெரூன் கலர் டிசைனர் சாரி தான் வந்து ஃபைனலாக வாங்கியிருக்கோம். இப்போ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஷார்ட் டாப் வந்து பிடிச்சிருக்கு. நாங்கள் ஒரு 20 டேஸ் முன்னாடியே டீனருக்கு வந்திருந்தோம். என் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ட்ரெஸ் எதுவுமே பத்தலை. அதனால் வந்து வீட்டுக்கு போடுற மாதிரியான அந்த சுடிதார் செட்லாம் வாங்கினோம். அப்போ வரும்போது இதே கடையில் நின்று நாங்கள் ஷார்ட் டாப் வந்து ஒரு 2 ஷார்ட் டாப் வாங்கிட்டு வந்து அக்ஷயாக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தோம். அக்ஷயாக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு. டீநகர் போனால் எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அக்ஷயாவும் கூட வந்திருக்கனால அக்ஷயாக்கு பிடிச்ச மாதிரி 2 ஷார்ட் டாப் 3 வாங்கினாங்க. இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். எந்த பீச்சுன்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாங்கள் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். மெரினா பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எப்போ போனாலும் பெசன்ட் நகருக்கு தான் போவோம். ஸோ ஃபார் சேஞ்சுக்கு வந்து இப்போது மெரினாக்கு வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மெரினா இன்றைக்கி சண்டேன்றதுனால பயங்கர டிராஃபிக்கு. அங்கே பார்க்கிங் உள்ளே அலோவே பண்ணல. அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த கடைலாம் இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஆசையை நிறைவேற்றிடலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடைங்கள்லாம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிறுக்கிறுன்னு ஆகிட்டாங்க. என்னென்னா, இந்த வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாது. நார்மலாக இருக்கவங்களாலே நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகுது. அதனால் நீ வந்து இங்கே இருக்கிற எல்லா ஷாப்பையும் நீ வந்து பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசைப்படாத. பாதி தூரம் போனால் போதும். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்தினா டயர்டாகிடுவேன். திரும்பி வரணும் வேறு, அது இன்னும் டயர்டாக இருக்கும். அதனால் வந்து இதுக்குள்ளே ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோன்னு சொல்லி உள்ளே நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ புடவை வாங்கினாங்க இல்லையா, யூஸ்வலாகவே அவங்களுக்கு வளையல்னால் பிடிக்கும். சரி, இன்றைக்கி புடவை வாங்கினதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் வளையல் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து வளையல் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அது மேட்ச். இதுல 2 இருக்காக்கா? அதேதான் அது. அதேதான், டிசைன் தான் வரும். இது நல்லா மாட்டேங்குது பாரு. நல்லா இருக்கு.
இது என்ன கிளிப் டைப்பா? சின்னதா இருக்கா என்ன? ரொம்ப இது பெருசா இருக்கு அக்ஷயா. கண்ணாடி இருக்கா? நல்லா இருக்கு. கோல்டு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது ஸ்கூலுக்கு சூப்பரா இருக்கு அக்ஷயா. போட்டு பாருங்க இதெல்லாம். அந்த மாதிரி. வாவ், செம்மையா இருக்கு அக்ஷயா. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேற மேல இருக்கா? செம்மையா இருக்கு. அதுதான் சொல்றேன், இதுல இந்த மாதிரி போட்டா தான் கட்ட திரும்ப. நல்லா இருக்கு அக்ஷயா, வேற லெவல். அதுவும் டைமண்ட் மாதிரியே இருக்கு. பிரிட்டி பாஷ். உன்னதான் கேட்கணும், நீயே உன்னை கேட்டுக்கோ. கோனே நம்ம பர்ச்சேஸ் ஆரம்பித்த கடை வந்து இது கிடையாது, அது வளையல் கடை. அதுக்கு நடுவில் ஒரு 2 கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, நான் எல்லாமே காமிக்கல. இந்த கடை தான் கடைசியாக வந்து அக்ஷயாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் செட்டான கடை. இந்த கடை பேர் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபேன்சின்னு சொல்லிட்டு அந்த பீச் ரோட்லேயே அந்த இப்போ நாங்கள் போனோமே அதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. நல்ல கடை, எல்லாமே அவங்களுக்கு ஒரே இடத்துல கொஞ்சம் கிடச்சிச்சு, அலைய வேண்டியது இல்லை. ஃபைனலாக நாங்கள் பர்ச்சேஸை முடிச்சுட்டு ஆட்டோ ரிட்டர்ன் ஆகி திருப்பி நம்ம இருந்த இடத்துக்கே வந்தாச்சு. கார் விட்ட இடத்துக்கு வந்தாச்சு. கிளம்புற நேரத்துக்கு அக்ஷயாக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு போகலாம். அக்ஷயாக்கு சிம்பிளாக இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதே ஹாப்பியோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.